தாலி பாக்கியம் பாகம் 26. வேணாம் தேவகி, என் மேலே இருக்கிற வஞ்சத்தை அந்த குழந்தை மேலே காட்டாத. அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஏற்கனவே பிறந்ததும் தகப்பனை முழுங்கிருச்சுன்னு கண்ட நாயெல்லாம் புள்ளைய பழி சொல்லுது. இன்னும் நீயும் போயிட்டா அதோட கதி என்னாகும் தேவகி என்று செல்வன் கண்ணீருடன் கூறியும் தேவகி எழவில்லை. வரமாட்டியா? சரி, நானும் இங்கே இருக்கிறேன். 2 பேரும் ஒன்னாவே வெந்து சாகலாம் என்றபடி தேவகியை விட்டு 2 அடி தள்ளி அவளைப் போலவே அமர்ந்து முழங்காலை கட்டி கொண்டு நெருப்பை ரசிக்க ஆரம்பித்தான். வினாடிகள் நொடிகளாக காற்று சென்றதுக்கெல்லாம் சுழன்று அனல் கீழே இருந்து மாமா, தேவகி அக்கா இருக்குதா என்ற ஏழுமலையின் கூக்குரல் வெடிக்கும் நெருப்பையே மீறி கேட்டது. செல்வன் அசையாமல் அமர்ந்திருக்க தேவகி இப்போது பயத்துடன் அவனை பார்த்தாள். என் கூட சேர்ந்து சாகணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ போ என்ற தேவகியின் வார்த்தைகள் காதில் விழாதது போல் செல்வன் அமர்ந்திருந்தான். சற்று நேரம் வரை மௌனம் புதம் போல் அவர்களை காவல் காத்தது. நெருப்பு இதோ வந்துவிட்டது என்றதும் தேவகி பட்டென்று எழுந்தாள். நான் கீழே போறேன் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு புகைந்து கொண்டிருந்த திசையை நோக்கி இறங்க செல்வனும் எழுந்தான். கீழே கிடந்த ஈர கம்பளியை எடுத்து கொஞ்சம் இரு என்றவன் அவளை தீண்டாமல் தலையிலிருந்து கம்பளியால் மூடி எதையும் யோசிக்காம கடகடன கீழே இறங்கி போ என்றவன் தனது ஈர கையிலியை கழட்டி தலையில் போட்டுக்கொண்டு என் பின்னாடியே வா என்றபடி கீழ் நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தான். புகையினூடே புகுந்து ஓடி இருவரும் அடிவாரம் வந்தனர். இவ்வளவு நேரமாகியும் இருவரை காணவில்லை என்றதும் ஏழுமலை அழுகையுடன் நின்றிருந்தான். தேவகியை பார்த்ததும் அருகில் வந்து தலையில் நஞ்சென்று ஒரு அடி வைத்தவன், பொன்னா நீ, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட இப்படியா பச்சை குழந்தையை தவிக்க விட்டுட்டு வருவ என்றபடி அழுகையின் ஊடே தேவகியை அடிப்பதற்காக மீண்டும் கையை ஓங்கினான். தேவகி அவனை தடுக்கவில்லை. தலை குனிந்து நின்றிருந்தாள். செல்வன் அவனை தடுத்து, வேணாமா போல, கோவப்பட இது நேரமில்லை. ஊருக்கு விஷயம் தெரிய வேணாம். சீக்கிரமா கூட்டி போ. குழந்தையை காமாட்சி ஆயா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். தேவகி வீட்டில் விட்டுட்டு நீ போய் குழந்தையை வாங்கிக்கிட்டு வந்து கொடு. ஊருக்காரனுங்க கண்ணில் படாம இதோ இந்த பக்கமா மலையை சுற்றி போ என்று ஏழுமலைக்கு வழிகாட்டினான். அப்ப நீ எப்படி மாமா வருவே என்றான் ஏழுமலை. இல்லடா, நீ சீக்கிரமா வண்டியில கூட்டி போ, நான் நடந்து வரேன் என்ற செல்வன் கீழே கிடந்த பைக்கை தூக்கி நிமித்தி ஏழுமலையின் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான். ஏழுமலை வண்டியை ஸ்டார்ட் செய்து ஏறி அமர தேவகி அவனுக்கு பின்னால் ஏறி அமர்ந்தாள். நிமிரவே இல்லை தேவகி. வண்டி நகர்ந்தது. வேகம் எடுத்து தூரம் தூரமாய் போய்கொண்டே இருந்தது தேவகி சென்ற பைக். செல்வன் நின்ற இடத்திலிருந்து நின்று பைக் கண்ணை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்துவிட்டு ஊருக்கு செல்லும் ஒற்றையடி பாதையில் நடக்க ஆரம்பித்தான். மலையில் இருந்த நெருப்பு சாம்பலாய் பறந்து வந்து செல்வன் மீது விழுந்தது. என் காதலும் சாம்பலாய் போய்விட்டதா? அல்லது சாம்பல் மேட்டுக்குள் என் காதல் கனன்று கொண்டிருக்கிறதா? நானும் வீரனாயிருந்தேன் தான். உன் கோபம் எனும் சுழலில் சிக்கி என் உள்ளம் சொக்குநூறாய் உடையும் வரை எனக்கும் தன்மானம் இருந்ததுதான். முடிவை எடுக்கும்போது இருந்த உறுதி செல்வனின் கண்ணீர் கண்டதும் கரைந்து போனதே. முத்தமிட துணிந்தவனின் சக்தியை நம்பியேதான் பெற்ற குழந்தையை விட தன்னால் செல்வனின் கௌரவம் குலையக்கூடாது என்று எண்ணியதேன். தேவகிக்குள் ஏகப்பட்ட வாத பிரதிவாதிகள். இறுதி வரை இருதரப்புமே ஜெயிக்காமல் வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் நிலைமை. நெஞ்சில் கைவத்து சுவற்றில் சாய்ந்து கண்ணீர் விட்டாள். எனக்கு என்னதான் தீர்வு? நான் மானத்தோடு வாழக்கூடாதா? இறுதியாக இந்த துயருக்கு தீர்வு நான் செல்வன் கண்ணில் படாமல் வாழ்வதுதான். அதுக்கு ஒரே வழி, இங்கிருந்து போயிடணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமே போகணும். ஏழுமலை குழந்தையுடன் உள்ளே வந்தான். அவனின் முகத்தில் இன்னும் கடுமை மாறவில்லை. தேவகியின் செய்கையை விட செல்வனின் கண்ணீர் தான் அவனை வதைத்திருந்தது. தூங்கும் சின்னுவை தேவகியின் அருகில் படுக்க வைத்தான். ரொம்ப அழுதான்னு ஆயா கொஞ்சம் பால் ஆத்தி குடிக்க வச்சுச்சாம். அப்புறம்தான் தூங்குனானா? நீ ஏதாவது சாப்பிடு, நான் போய் செல்வா மாமாவை கூட்டிக்கிட்டு வாரேன் என்று கூறிவிட்டு நகர்ந்தவனை ஏழுமலை, போன் வச்சிருக்கியா என்று கேட்டாள் தேவகி. இருக்கு என்று பாக்கெட்டிலிருந்து மொபைலை எடுத்தவன் யாருக்கு போடணும் என்று கேட்டான். சுகுணா அக்கா நம்பருக்கு போடு என்றதும் ஏழுமலை யோசனையுடன் தேவகியை பார்த்தபடி நம்பரை அழுத்தி ரிங் போனதும் தேவகியிடம் கொடுத்தான். வாங்கிய தேவகி, அக்கா நான் தான் என்றாள். என்னாச்சுமா, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? என் பிள்ளையும் நீயும் நல்லாத்தானே இருக்கீங்க என்று சுகுணா பதட்டமாக கேட்க, அதெல்லாம் இல்லைக்கா, நானும் குழந்தையும் நல்லாத்தான் இருக்கோம். நீங்கள் கூப்பிடலாம் வரணும்னு தோணலை. இப்போ பட்டணத்துக்கே வந்துடலான்னு இருக்கேன். இந்த ஊரில் என்னால் பிழைக்க முடியாதுக்கா. அதான் அங்கே வந்து ஏதாவது வேலைக்கு போய் பிள்ளையை காப்பாற்றலான்னு நினைக்கிறேன்.
எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்கா என்று தேவகி கேட்டாள். நான் தான் அப்ப இருந்தே இங்கே வந்துட சொன்னேன்ல. எதுக்குமா தனி வீடு? என் கூடவே இரு தேவகி. நான் உங்க 2 பேரையும் நல்லபடியா பார்த்துக்கிறேன். எனக்கு மட்டும் யார் இருக்க? 2 பொட்டையா பெத்துட்டேன். அது வழியா பார்த்துக்கிட்டு போகுது. என் பிள்ளையே என்னையும் தூக்கி போடணும். அதனால 2 பேரும் என் கூடவே இருங்க கண்ணுகளா என்ற சுகுணாவின் குரலில் கண்ணீர். தேவகிக்கு கண்ணீர் தான் வந்தது. தனது நகை, பணம், பொருட்கள் என எல்லாவற்றையும் தனது 2 மகள்களுக்கு பிரித்து கொடுத்த சுகுணா கோபாலுடன் வாழ்ந்த வீட்டை தனக்கு பிறகு தேவகியின் மகனுக்குத்தான் சேர வேண்டும் என்று உயில் எழுதி வைத்தாள். தேவகி எவ்வளவோ மறுத்தும், நான் என்ன உனக்கா எழுதி வச்சேன்? என் பிள்ளைக்கு தானே தரேன். நீ இதில் தலையிடாதே என்று கண்டிப்புடன் கூறிவிட்டாள். கண்ணீரை துடைத்த தேவகி, இல்லை, நான் தனியாவே இருக்கேன்க்கா. நம்ம பிள்ளை தான் உனக்கு எல்லாம் செய்யும். அதை யாரு தடுக்க போறா? ஆனா அக்கா, இப்போ உன் மருமகங்கள்லாம் வந்து போவாங்க. நான் அங்கே இருந்தா அது நல்லா இருக்காது. உன் வீடு பக்கத்திலேயே, வாடகை கம்மியா பாருக்கா. நான் அங்கே வந்துடுறேன் என்று தேவகி கெஞ்சுதலாக கூறினாள். சற்று நேரம் மௌனமாக இருந்த சுகுணா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லை. சரி, வீடு பார்த்து வைக்கிறேன். நல்ல வீடாக கிடைச்சது நானே வந்து உன்னை இழுத்துட்டு வந்துடுறேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் 2 நாளைக்குள்ள வாரேன் கண்ணு என்றாள் சுகுணா. சரிக்கா, நானும் ரெடியா இருக்கேன் என்று கூறிவிட்டு தேவகி போனை ஏழுமலையிடம் கொடுக்க, போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டவன், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ இந்த முடிவு பண்ணியிருக்கே என்று கேட்க, தேவகி எதுவுமே பேசவில்லை. மௌனமாக குனிந்து மகனை தூக்கி கொண்டு தொட்டிலில் போட்டு ஆட்டி விட ஆரம்பித்தாள். ஏழுமலைக்கு கோபமாக வந்தது. சொன்னால் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. எப்படியாவது போ என்று விட்டு வெளியே போனான். தொட்டிலில் சினுங்கிய மகனுக்கு மெல்லிய குரலில் தாலாட்டு பாடி தூங்க வைத்தாள் தேவகி. ஏழுமலை செல்வனை கூப்பிட வந்தபோது அவன் பாதி தூரம் நடந்தே வந்திருந்தான். ஏழுமலை பைக்கை கொண்டு போய் பக்கத்தில் நிறுத்திவிட்டு, உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி இருக்கீங்க என கோபமாக கேட்டான். தேவகியைப் போலவே செல்வனும் தலையை குனிய, 2 பேரும் இப்படி ஊமையாட்டம் இருந்தா பிரச்சனை சரியாயிடுமா? அந்த லூசு என்னடானா ஊருக்கு போறேன்னு மூட்டை கட்டுது. மெட்ராஸ்ல வீடு பார்த்து அங்கேயே போகுதாம். இப்பதான் சுகுணா அக்கா கிட்ட போன் பண்ணி பேச்சு. நீ இங்கே ஓட போற என்று ஆத்திரம் கலந்த எக்காலத்துடன் ஏழுமலையை கேட்க, செல்வன் அதிர்ந்து நிமிர்ந்தான். ஊரை விட்டு போறாளா? என் மூச்சில முழிக்க முடியாத தூரத்துக்கு போறாளா? அந்த வீடு இல்லை, அவ உதிரத்தால கட்டின கோவில், அதை விட்டு போறாளா? தேவகிக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் செய்து விட்டோம் என்று செல்வனுக்கு புரிய, எல்லாம் என்னால் தான் என்று தலையில் அடித்து கொண்டார். சுய கட்டுப்பாடு இல்லாத நானெல்லாம் மனுஷனா? 2 தங்கச்சி கூட பிறந்துட்டு என்னால் ஒரு பொண்ணோட மானத்துக்கு பங்கம் வந்துருச்சே. தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். செல்வனை பார்க்க ஏழுமலைக்கு பரிதாபமாக இருந்தது. சரி விடு மாமா, காலையிலே பேசுவோம், வா போகலாம் என்று பைக்கை ஸ்டார்ட் செய்தான். செல்வன் அமைதியாக பின்னால் ஏறி அமர்ந்தான். செல்வன் அவன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து விட்ட ஏழுமலை எதையும் போட்டு குழப்பிக்காம, நல்லா தூங்கு மாமா, நான் காலையில் வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். செல்வன் வீட்டுக்குள் சென்றான். கூடத்தில் படுத்திருந்த பூமாதா எழுந்து, ஏண்டா சோத்தை பாதியில் வச்சுட்டு போனவன் இப்பதான் வர, என்னதாண்டா ஆச்சு உனக்கு என்று கோபமாக கேட்க, இல்லைம்மா, மலைக்கு வச்ச நெருப்பு பக்கத்து ஊர் வித்தைக்காரங்க குடிசைக்கு போயிடக்கூடாதுன்னு பசங்கள்லாம் பார்க்க போகணும். நான் சோறு போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ படுத்துக்காமா என்று விட்டு சமையல் செய்யும் கொட்டிக்கு போனவன் சும்மா சாப்பிடுவது போல் பேர் பண்ணிவிட்டு தட்டிலிருந்த உணவில் சத்தமின்றி கழிவுநீர் பானையில் கொட்டிவிட்டு வெளியே வந்து படுத்துக்கொண்டான். படுத்தவனுக்கு உறக்கம் வரவில்லை. அவனால் தேவகி இந்த ஊரை விட்டு போகப் போகிறாள் என்ற செய்தி நெஞ்சு முழுவதும் விஷமாய் நிறைந்திருந்தது. தான் எவ்வளவு இழிந்து போனோம் என்று எண்ணிய நிமிடம் இறந்து போனது போல் உணர்ந்தான். விடிய விடிய விழித்து கிடந்த செல்வன் அதிகாலை சூரியனை விட சிவந்து போன கண்களுடன் எழுந்தான். மனதின் குழப்பம் புத்தியை தெளிவிக்காமல் கொண்டு செல்ல, காளைகளை வயலுக்கு ஓட்ட மனமின்றி மீண்டும் சோர்ந்து படுத்து கொண்டான். நன்றாக விடிந்ததும் அவன் சித்தப்பா வந்து, இன்னா செல்வா, உடம்பு சரியில்லையா, மாட்டை ஓட்டலையா என்று கேட்க, நிமிர்ந்து பார்த்த செல்வன், காலங்காத்தால தலைவலிக்குது சித்தப்பா, மாட்டை ஓட்டி போய் மூட்டுக்கழனி கட்டு சித்தப்பா, நான் பிறகு வாரேன் என்று செல்வன் சொன்னதும் அவர் தலையசைத்துவிட்டு கிளம்பினார். செல்வன் படுத்தே கிடக்க காலையில் இருந்து வயிறு சத்தமிட ஆரம்பித்தது. இப்படியே இருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும் என்று தோன்ற எழுந்து சென்று முகம் கழுவினான். சமையல் செய்த பூமாதா, தலை வலிக்குதுன்னு சொன்னியாமே செல்வா, மிளகும் இஞ்சியும் போட்டு வர காப்பி வச்சிருக்கேன், கொஞ்சம் குடி சரியா போகும் என்று சொல்ல தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.